அம்மா ஏம்மா அலறீங்க? ஒன்றும் இல்லைடா. அம்மா ஏம்மா அலறீங்க? என்னன்னு சொல்லுவேன், வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா. அப்படின்னு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? உனக்காக மட்டும்தான்டா நான் வாழ்கிறேன். உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களே இருக்கீங்களே, அப்போ ஏம்மா அலறீங்க? தப்பு தான். நமக்கு நடுவில் இன்னொரு சொந்தம் வேணும்னு நினச்சது ஏன் தப்பு தான். அம்மாவை மன்னிச்சிடுடா. என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மாக்கு நீ மட்டும் போதும்னு சொல்கிறேன். கேட்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு உஷா. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? நான் அவனை நல்லா தான் வளர்த்தேன் சார். எங்க தப்பு நடந்துச்சுன்னே தெரியல. சின்ன சின்ன தப்பா இருந்தா பரவாயில்ல சார். 13 வயசுல போதை பொருள் தாங்க முடியல சார். புரியுது உஷா, கவலைப்படாதீங்க. சரி, இப்ப என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? வேலை மாற்றம் செஞ்சுட்டு போலான்னு இருக்க சார். ஏன் திடீர்னு? நீங்க இருக்கிறது உங்க சொந்த வீடு தானே? எனக்கு எதுலுமே பிடிப்பில்லாத மாதிரி இருக்கு சார். வீட்டில் இருக்கும்போது தான் தெரிஞ்சது என்னோட மேற்கு சிரங்கு பிடிச்சிருக்குன்னு. அவளால தான் என் சின்ன மகனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. பெரியவனை ஸ்கூல் மாத்திட்டு நானும் ஸ்கூல் மாதிரி இடம் மாதிரி போலான்னு இருக்கேன் சார். இதுக்காக இவ்வளவு விஷயங்களை நீங்க மாத்தணுமா? எனக்கு இடமாற்றம் அவசியம்னு படுது சார். சரி, உங்க விருப்பம் உஷா. நான் ஒன்று செய்யறேன், உங்க ப்ரொமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நன்றிங்க சார். Selamat datang, Cik. Selamat datang. Ya, Cik. Ini rumah Yugenden. Ya, saya ayah dia. Saya mahu jumpa dengan dia. Sila masuk, Cik. Apa hal, Cik? Dia telah memukul seorang guru sekolah Tamil bernama Usha dan memaksa anaknya mengambil dadah. Saya mahu menahannya kerana mengambil dadah. Hah? என்னங்க என்னங்க என்ன நம்ம போலீஸ் வந்திருக்கு? உன் பையனை தேடி வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? யார் யாரோ புள்ள வளர்த்த லட்சணத்தை பத்தி பேசுங்க. உன் பையன் போதை பொருள் எடுத்திருக்கானா? அதோட சேர்த்து ஒரு டீச்சர் அடிச்சிருக்கானா? என்னங்க சொல்றீங்க? யுகேன். Pak? என்னடா புள்ள? Cik, tolong cari dia. Baik, Tuan. Mak. Cik, jangan, Cik. Tolong, Cik. Tolong lepaskan anak saya, Cik. Tolong, Cik. Ayo, Naga. Naga. Ayah. Cik, tolong lepaskan anak saya, Cik. Naga, Naga. திருத்திடுவாங்க. என்னங்க ஐயா, Cik, tolong, Cik. ஐயா, கூப்பிடுங்க. எங்க கூப்பிடுங்க. அவளை கூப்பிடுங்க. என்னங்க அவளை கூப்பிடுங்க. ஐயோ. செஞ்சுட்டாரு. ஐயோ, இப்படி செஞ்சுட்டாருங்க. அவளை முழுசா நான் பேசுறேங்க. ஐயோ, கூப்பிடுங்க. எனக்கு பிள்ளைங்க கூப்பிடுங்க. ஐயோ. என்னப்பா, கல்யாணம் நின்று போனதையே நினச்சிக்கிட்டு இருக்கியா? சே, வேற என்னம்மா செய்யறது?
எவ்வளோ பெரிய அவமானம், பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதையா. எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரியாக விசாரிக்காம இப்படி ஒரு பொண்ணை உனக்கு பேசுறத நினச்சா. நீங்கள் ஏம்மா வருத்தப்படுறீங்க? நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணுறோம். நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதை சொல்லுப்பா. சரி, இப்போ சொல்லு, உனக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்க்கவா? ஐயோ வேணாம்மா, முதல்ல பிஸ்னஸை நல்லா கொண்டு வர வழியை பார்க்கணும். பேங்கில் லோன் கூட கிடைக்க மாட்டுது. சரிப்பா, உன் இஷ்டம். முதல்ல நீ தொழிலை கவனி. என்னோட இபிஎஃப் பணம் சீக்கிரமே வந்துடும். பேங்க் தரலன்னா என்ன, நான் தரேன் உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. டே, தேங்க்ஸ் என்னடா தேங்க்ஸு. நீ என் பிள்ளை, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? சரி சரி வா சாப்பிட்லாம். எடுத்து வைங்கம்மா, வரேன். சீக்கிரமா வா. இப்பொழுது தலைமை ஆசிரியர் ஒரு சில வார்த்தை பேசுவார். இந்தியர் இளைஞர் இயக்கம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் வெள்ளி செலவில் கணினி கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதோட இந்த கணினி கூடத்துக்கான செலவு எல்லாத்தையும் இவங்களே செய்திருக்காங்க. நம்ம பள்ளிக்கூட சார்பாக இவங்களுக்கு எனது பாராட்டுக்கள். இந்த இயக்கத்தால் மற்ற பள்ளிக்கூடங்களும் பயனடையணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நமது தலைமை ஆசிரியருக்கு நன்றி. அடுத்தது திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். கணினி அறிவு ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் எங்களுடைய இயக்கம் இந்த மாதிரியான புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோம். மேலும் எங்களுக்கு நன்கொடை அளித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய கணினி மையத்தை திறந்து வைக்க நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் 2 பேரும் என் ஹோம்க்கு வந்துட்டீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கு வீடு இல்லையே. அப்படின்னா அப்பா அம்மா? அம்மா இறந்துட்டாங்க. அப்பா ஜெயிலில் இருக்காரு. எங்கள் அப்பாவும் அங்கே தான் இருக்காரு. ஆனால் அம்மா தான் வீட்டில் இருக்காங்க. அப்புறம் ஏன் நீ அவங்க கூட இல்லை? எங்கள் அம்மா நீ படிக்க அனுப்பலை. அதனால் பெரிய வார்த்தையர் என்னைய ஹோமில் வந்து விட்டுட்டாரு. அப்புறம் அவங்க வந்து உன்னை பார்க்கவே இல்லையா? கஷ்டமா இல்லையா? தெரியல. எல்லாரும் அவங்க அம்மா அப்பா கூட தானே இருக்காங்க. நாம மட்டும் ஏன் ஹோம்ல இருக்கணும்? ஆமா. இல்லையே, நம்மள மாதிரி நிறைய பேர் ஹோம்ல தானே இருக்காங்க. நீ ஹோம்ல பார்க்கலையா? எனக்கு இந்த ஹோமே பிடிக்கல. பழைய சட்டை, பழைய புக்ஸு, சாப்பாடை தவிர எல்லாமே பழசாக தான் இருக்கு. எங்கள் வீட்டில் அது கூட இல்லை. மாணவர்களே, எல்லாரும் ஒவ்வொருத்தரா அமைதியா உள்ள வாங்க. கீபோர்டியா? சைலன்ஸ் ப்ளீஸ். எல்லாரும் உட்காருங்க. Silent! 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 என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு கிளாஸ் ரூம்? மாணவர்களே இங்க பாருங்க. திரும்ப நீங்க சத்தம் போட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுவேன். புரியுதா? கௌதம் சார் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடக்கணும். சரி. இல்ல
திரும்ப வந்து பார்ப்பேன். ஓகே சார், கிளாஸ் மாணவர்களே சைலன்ஸ். சரி, இப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்க போறேன். சரியா? சரியா? அது என்ன கௌதம், முத பாடம் படிச்சு கொடுத்த அனுபவத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை ஏப்பா கேக்குறீங்க? ரொம்ப கலப்பா இருந்துச்சுப்பா. என்னால வகுப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திபுன்னு உள்ள வந்து ஆளுக்கு மவுஸ், கீபோர்டு, ஸ்பீக்கர்னு எடுத்து நின்னப்ப எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரதிபிரியா டீச்சர் தான் வந்து காப்பாத்தினாங்க. இப்ப தெரியுதாப்பா, பாடம் தெரிஞ்சவங்க எல்லாமே படிச்சு கொடுத்துட முடியாது. என்னமோ சொன்னேன், எப்படி எல்லாமோ கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்தணும்னு பிளான் பண்ணிய, நடந்ததா? இல்லை தானே? இங்க பாருங்க கௌதம், முதல்ல எல்லா மாணவர்களும் உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். பிறகு நீ சொல்றத அவங்க கேட்கணும். அதுக்கப்புறம் தான் இல்லை. உண்மைதான்ப்பா. இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி நீ ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஏன்னா ஒவ்வொன்று தனித்தனி ஆபரேட்டிங் சிஸ்டம். பா, என்னப்பா நீங்களும் கம்ப்யூட்டர் பாஷையில பேசுறீங்க? உனக்கு புரியுற மொழியில சொன்ன. அப்பனா நானும் மாணவர்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசணும்னு சொல்றீங்களா? புரிஞ்சா சரி. புரிஞ்சுதுப்பா. நம்மளோட பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால அதுக்கு நிதி திரட்டுறதுக்காக எனக்கு ஒரு யோசனை வந்தது. அப்படியா? சொல்லுங்க சார். நம்மளோட மாணவர்களே வச்சு 9 பாடல் கொண்ட மியூசிக் வீடியோ ஆல்பம்னு ஒன்று தயாரிச்சு வைக்கணும். அதில் கிடைக்கிற பணத்தை நம்ம பள்ளிக்கே பயன்படுத்திக்கலாம். நல்ல விஷயம் சார். வெறும் நன்கொடையை கேட்கறத விட இந்த மாதிரி விஷயங்க மாணவர்களோட திறமையும் வெளிக்கொண்டாரும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன இயக்குனர், ஒரு தயாரிப்பு நிறுவனம், இது எல்லாத்தையும் தேடி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம உடனடியே ஆரம்பிச்சிடலாம். நிச்சயமாக செய்கிறேன். வர பிஐபிஜி மீட்டிங்கும் இதை பற்றி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ. யா. என்ன ஞாபகம் இருக்கா? இருக்கு. 2 தடவை கோயிலில் பார்த்துருக்கோம்ல. யூ ரைட். நீங்கள் எப்படி இங்கே? நான் இங்கே தான் டீச்சராக இருக்கேன். மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இங்கே? உங்கள் எச்எம்ஐ தான் பார்க்க வந்தேன். ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு சொல்லியிருந்தாரு, அதான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஹெச்எம் ஆஃபீஸில் இருப்பார். ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஓகே, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, பார்க்கலாம். பார்க்கலாண்ணா? இல்லை, நான் சும்மாண்ணா? ஐயோ ப்ளீஸ். ஐம் கைலாஷ். யா, ஐம் ரதிபிரியா. நைஸ் மீட்டிங். யா, ஆஃப் கோர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? 5வது மாடியில் இருக்கு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. போங்க, போய் ஹெச்எம் மட்டும் பாருங்க. ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லையே, நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலையே. ஆஹா, அப்படி வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எந்த பிளாக்ல இருக்கு? இங்க இருக்கிறது ஒரே ஒரு பிளாக். மேல ஹெச்எம் இருப்பாரு, அவரே போய் கேளுங்க. ஓகே? ஹெச்எம் இருக்காரு தானே? இருக்காரு. எனிவே தேங்க்ஸ். நீங்களே வெச்சிங்க. ரொம்ப ஓவராச்சு. உள்ள வாங்க. வணக்கம் சார். உள்ள வாங்க. ஹலோ கைலாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உட்காருங்க. அப்புறம் போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா?
எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சார். நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வாலண்டியர்ஸ் கிட்டலாம் பேசிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து கமிட்டி ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸில் பதிவு பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாகவே நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. என்கிட்ட உதவின்னு கேட்டீங்க சார். என்னால் உடனே செய்ய முடியாமல் போச்சு. அதான் அங்கேயே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வெரி குட் கைலாஷ். ஆமாம், யாரோ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இப்போ தான் சார் பார்த்துட்டு வரேன். என்ன சொல்கிறீங்க கைலாஷ்? ஆமாம் சார், உங்கள் ஆஃபீஸ்க்கு அவங்க தான் பாதையை காமிச்சாங்க. யார்? நம்ம பள்ளிக்கூடத்துலையா? யார் சொல்கிறீங்க? மிஸ் ரதிப்ரியா. ஓ, அவங்களா? ரொம்ப நல்லவங்க கைலாஷ். என்ன, அவங்க அம்மாவோட விருப்பத்துக்காக ஒரு தப்பான வாழ்க்கையில் மாட்டிக்க பார்த்தாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட ஒன்றுமே சொல்லியா சார்? சொல்லி சந்தோஷப்படுற விஷயமா இருந்தால் சொல்லலாம். வருத்தப்படுற விஷயம் எப்படி சொல்லியிருப்பாங்க? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது சரிதான். கைலாஷ், நீங்கள் முதல்ல பேசி பாருங்க. நல்ல பொண்ணு, உங்கள் மூலிமா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமாம் சார், நம்ம கௌதம் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கான். நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்படியா? நான் போய் பார்க்கலாம் தானே? கண்டிப்பாக போகலாம். ஆனால் வகுப்பை தொந்தரவு பண்ணாமல் போய் பாருங்க. சரி சார், ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஹலோ, கணினியில் உள்ள என்னென்ன பாகங்கள் இருக்குதோ அதை இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ எல்லாரும் புக் எடுத்துட்டு பக்கம் 4க்கு திருப்புங்க. ஓ, மன்னிக்கவும், பக்கம் 5க்கு திருப்புங்க. ஓகே மாணவர்களே, இதுதான் கணினி. இப்போ கணினியில் உள்ள என்னென்ன பாகங்கள் இருக்குதோ அதுதான் இது. இப்போ நீங்க பாருங்க, இதுதான் கீபோர்ட், இது மவுஸ், இது CPU, அதாவது சிஸ்டம் யூனிட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்பீக்கர். ஓகேயா? இப்ப ஸ்பீக்கருக்கு அப்புறம் மானிட்டர். மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ அதுதான் மானிட்டர்ல காமிக்கும். சரிங்களா? சரி மாணவர்களே, நீங்களா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். சரிங்களா? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். கைவிட மாட்டியா? வாங்க, நீங்க வேற. என்ன டீச்சர் ஆயிட்ட போல? மாஸ்டர் டிகிரி பண்ணலையா? கண்டிப்பா சேரனே. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. பரவாயில்ல, பார்த்தனே. கிளாஸ் ரொம்ப கிரியேட்டிவா நடத்துறேன். போங்கண்ணே, இதெல்லாம் அப்பாவோட ட்ரைனிங் தான். ஏய், நல்லது தானே. சரி, இன்னைக்கு ராத்திரி ஒரு மீட்டிங் இருக்கு. புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நீ தான் பொருளாளர். அண்ணே, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? மற்ற விவரம்லாம் அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா இது அவரோட யோசனை. சரியா? இன்னைக்கு நைட்டு நீ வர. அண்ணே, நைட்டு பார்க்குறேன். அண்ணே, என்ன? வணக்கம் சார். வணக்கம். இவர் திரு இளம்பரதி, ஹென்றி தோடு தமிழ் பள்ளியோட பெரிய ஆசிரியர். வணக்கம். வணக்கம். இவர் கௌதம், அவருடைய பையன். வணக்கம். உட்காருங்க. சார், நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டை பற்றி என்கிட்ட சொன்னப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போ திரு வெற்றி அவர்கள் தான் முதல் ஆளாக கால் பண்ணி நானும் முன் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கைலாஷ் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமாம். இந்த மாதிரி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்யணுங்கிற உங்களோட எண்ணத்தை நான் பாராட்டுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை திரு இளம்பரதி. நம்ம சமுதாயத்துக்கு நாம் செய்யாமல் வேற யார் செய்ய போகிறாங்க? அதோட எல்லாருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பும் வசதியும் கிடைக்கிறது இல்லை. இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவன். அதனால் எனக்கு தமிழ் பற்று நிறையவே இருக்குது. தமிழ் பள்ளிக்கூடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோடைய பாடத்திட்டங்களில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் கட்டடங்களை பொறுத்த வரையில் அப்படி ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் வரலை. அதோட இப்போ நாட்டில் நிறைய குற்றச்செயல்களும் வன்முறைகளும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு.
இது எதனால அப்படின்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு சரியான வழிகாட்டலோ அடிப்படை கல்வி தகுதியோ இல்லை அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.